நம்ம கடையில இல்லாத பொருளே இல்ல, எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு. நேத்து நல்லா வியாபாரம் நடந்துச்சு. இன்னைக்கு காலையில இருந்து கடை திறந்ததுல இருந்து ஆளையே காணோம். எல்லாரும் எங்கதான் போயிட்டாங்க? சரி சரி, யாராவது வருவாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இன்னைக்கு யார் தான் வராங்கன்னு பாப்போம். நேத்தே போய் கடையில இல்லாத ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து நினைச்சு வச்சாச்சு. டேய் சோட்டு, நிறைய பெயிண்டிங் திங்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு வழியா அடம் பிடிச்சி என்னை இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா நிறைய திங்ஸ்லாம் வாங்கக்கூடாது சரியா? டேய் சோட்டு, என்னடா இது, கடையே ரொம்ப பெருசா இருக்கு, விலைலாம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. மா இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கடைக்கு தாம்மா வந்து வாங்கினாங்க. விலை ரொம்பலாம் இல்ல, கம்மி தான் சொன்னாங்க. எல்லா திங்ஸும் இங்க கிடைச்சிரும். சரி ஏதோ சொல்ற. சரி 2 பேரும் இறங்குங்க, அம்மா போயிட்டு வண்டியை விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க பசங்களா, என்ன வேணும் பசங்களா சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? பெயிண்டிங் திங்ஸா இல்ல கிராஃப்ட் திங்ஸா? என்ன வேணும் பசங்களா? அங்கிள், எங்களுக்கு பெயிண்டிங் திங்ஸ், கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே வேணும். எங்க அம்மா வந்துடட்டும், நான் சொல்றேன். என்ன மல்லி, போனதும் என்னென்ன வாங்குறதுன்னு பார்த்து வச்சிருக்கியா? சரி சரி இரு, ஃபர்ஸ்ட் அந்த அண்ணன் கிட்ட கேட்போம். அண்ணா, இங்க எல்லா திங்ஸும் ஒன்னாவே ஒரே கடையிலே வாங்கிடலான்னு கேள்விப்பட்டேன். பெயிண்டிங் திங்ஸ் எல்லாமே இங்க இருக்காண்ணா? ஆமாமா, நம்ம கடையில எல்லா வெரைட்டிஸான பெயிண்ட் பண்றதுக்கு திங்ஸும் இருக்கு. உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். சரி பசங்களா, அந்த அண்ணன்கிட்ட கேட்டாச்சு. நான் இங்க உட்காந்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அந்த அண்ணன்கிட்ட கேட்டு எடுத்து இங்க வைங்க. ஓகேம்மா, முதல்ல நான் போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கலர்ஃபுல்லான கிளே தான் வேணும். அங்கிள், அந்த கிளே பாக்கெட் ஒன்று எடுங்களேன். அப்பாடா, நம்ம கேட்ட மாதிரி மொத்த செட் கலர்ஸும் இதில் இருக்கு. அம்மா, இந்த கிளே பாக்கெட் ஒன்று வேணும்மா. நான் இதில் கிளே வச்சு நிறைய ஒர்க்லாம் பண்ணுவேன். அடுத்தது பெயிண்டிங் கலர்ஸ் வேணும். இங்கே இருக்கிறதுல இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கலர்ஸ் தான் சூப்பராக இருக்கு. நல்ல சூப்பர் பாக்ஸ் போட்டு க்ளோஸ்லேயும் இருக்கு. 12 ஷேட்ஸ் இருக்கு. ஐயா, இது கூடவே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க. சரி சரி, நம்ம இதுவே வாங்கிக்கலாம். இதில் லைட்டாக நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும். அடுத்தது அம்மா, இங்கே பாருங்களேன், இந்த சைடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதே மாதிரி ஹேண்ட்பேக் இங்கே இருக்குமா? அட ஆமா, நான் இந்த பேக்கை இப்போதான் முந்தா நேற்று வாங்கினேன். சரி, இந்த அண்ணன்கிட்ட எவ்வளோன்னு கேட்கலாம். அண்ணா, இங்கே இருக்குல்ல ஹேண்ட்பேக்கு, இதோட ரேட் என்ன? அந்த பேக் ஆமா, அது இப்ப நியூ மாடல் புதுசா வந்திருக்கு. 100 rupees வருதுமா ஒரு பேக். ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம். ஓ, ஒரு பேகு 100 ரூபாய் தானா? நான் இப்போதான் கொஞ்சம் முன்னாடி 150 ரூபான்னு இந்த பேக்கை வாங்கினேன். சரி சரி, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. 50 ரூபாய் கம்மியாகவும் இருக்கு. பேசாமல் இங்கேயும் ஒரு பேக் வாங்கிக்கலாம். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் தான் இருக்கு. சரி, நான் இன்னொரு கலர் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இந்த காஃபி கலர் எடுப்போம். இந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல லைட் கலர்ஸாகவும் இருக்குது. ஓகேண்ணா. அம்மா அம்மா, எனக்கு கிரையான்ஸ் வேணும்மா. ஓ, என் கிரையான்ஸ் கால் கிட்டே தான் இருக்குதா? ஓகே ஓகே, எடுத்துட வேண்டியதா. ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த கிரையான்ஸ் ஃபுல்லாக காலியாக போகுது. ஓகே, இதை வச்சுப்போம். இதில் 12 கலர்ஸ் இருக்கு, கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கு. அம்மா, நான் இந்த கிரையான்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப எனக்கும் கிரையான்ஸ் வேணும். மல்லி, போன வாரம் தானே உனக்கு கிரையான்ஸ் வாங்கி கொடுத்தேன். சோட்டுக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் உண்மையாவே காலி பண்ணிட்டான், அதனால தான் எடுத்திருக்கான். உங்ககிட்ட என்ன திங்ஸ் இல்லையோ அதை மட்டும் எடு, முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி தரேன். சரி ஓகேம்மா. அப்ப என்கிட்ட ஸ்கெட்ச் இல்ல, ஸ்கெட்ச் வாங்கி கொடுங்க. பாப்பா, இந்த மாதிரி ஸ்கெட்ச் பாக்குறீங்களா? இது நல்ல தடிசா இருக்கும், ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம். ஆமா, கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்கு. அது என்ன ரேட் வருது? மா, இதுவும் நார்மல் ஸ்கெட்ச் ரேட்டு தான். என்ன கூட ஒரு 10 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓஹோ, சரி சரி, ஓகே. நான் அப்போ அந்த ஸ்கெட்சை எடுத்து வச்சிருங்க. ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதும் நல்லது தான். இந்த மல்லி வேற சீக்கிரமாக ஸ்கெட்செல்லாம் கரைச்சிடுவா. இங்கே பாரு மல்லி, இங்கே பாரு, இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி இனிமே. நான் வேற பாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன், போய் பாக்ஸ் பார்ப்போம். ஹே மல்லி, நீயும் பாக்ஸ் பார்க்கணும்னு சொன்னல, அங்கே பாரு சோட்டு பாக்ஸ் பார்க்குறான். அப்படியே நீயும் பாக்ஸ் பார்த்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துடு. சரி ஓகேம்மா. வாவ், இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஐயா, எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கே, எதை எடுக்கிறதுனே தெரியல. சரி சரி, இந்த பாக்ஸ் எடுக்கலாம். இந்த பாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கே, நல்ல பெருசா இருக்கு. அபாக்கஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கு. இந்த பக்கமே நிறைய திங்ஸ் வைக்கலாம் போல இருக்கே. ஓகே ஓகே. ஓ, சைடில் ஷார்ப்னரும் இருக்கு. ஓகே அம்மா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதுவே எடுத்துக்கிறேன். சரி மல்லி. சோட்டு, நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, எடுக்கலையா? மா, இங்க கலெக்ஷன்ஸ் எனக்கு அவ்வளோ இல்லம்மா. மினியன் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. எனக்கு வேண்டாம், நான் வேற இடத்துல வாங்கிக்கிறேன். ஏன்பா தம்பி, ஆல்ரெடி வாங்கி வச்ச பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நேத்தே காலிப்பா. திரும்ப ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு வந்துருமா? சரி, நான் என் பையனை அனுப்பி வைக்கிறேன். மா சரிம்மா, நான் இப்போதைக்கு பாக்ஸ் வாங்கல, நான் நாளைக்கா வாங்கிக்கிறேன்மா. மா, இங்க மேஜிக் வாட்டர் கலர் புக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இதை தான் வச்சு யூஸ் பண்றாங்க. செமையா இருக்கு தெரியுமா? இதுல இருந்து தண்ணி வச்சு நம்ம இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க,
உள்ள இமேஜஸ்லாம் சூப்பராக வரும்மா. இந்த புக் ஒன்று நான் வாங்கிக்கிறேன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி சரி ஓகே சோட்டு. சரி பசங்களா போதுமா, திங்ஸ்லாம் எடுத்தாச்சா? மா நான் இன்னும் பெயிண்டே வாங்கல, அதுக்குள்ள போதுமான்னு கேக்குறீங்க? இருங்க, நான் பெயிண்ட் வாங்கணும், நான் போய் பெயிண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த சைடு இருந்துச்சு. சரி சரி போ மல்லி, சீக்கிரமா போய் பாரு போ, என்னென்ன பெயிண்ட் வேணுமோ அதெல்லாம் எடுத்துரு. சரி ஓகேம்மா, இருங்க நான் போய் எடுத்துடுறேன். இங்கே தானே பார்த்தோம். இதோ இருக்குது 6 கலர்ஸ் இருக்கிற பெயிண்ட்டு. ஒரு பாக்ஸே எடுத்துருவோம், இதுதான் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்னதாக வாங்கினா பத்த மாட்டேங்குது, அப்பப்போ காலி ஆகிடுது. நம்ம தான் இப்போல்லாம் நிறைய சூப்பராக பெயிண்டிங் பண்ணுறோம்ல, இது யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணலாம். அம்மா நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன், இதில் 6 கலர்ஸ் வரும். அப்புறம் டேப் வாங்கணும்னு நினச்சேன். அங்கிள் மேலே இருக்குல்ல அந்த ப்ளூ கலர் டேப் ஒன்று எடுத்துருங்க. அப்புறம் கீழே ஸ்டாம்ப் இருக்குல்ல, அதில் வெரி கூல்னு போட்டிருக்குல்ல, அது ஒன்று எடுத்து கொடுத்துருங்கண்ணா. சரிம்மா பாப்பா, இதோ எடுத்து தரேன். இந்தாம்மா, நீ கேட்ட ரெண்டுமே இதுல இருக்கு. ஓகே அங்கிள், தேங்க்யூ. ஆமாம்மா ஒரே நிமிஷம், இதை வந்துடுறேன் இருங்க. இவன் எங்க போறான் திடீர்னு? எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, சூப்பரா. நானும் ஸ்டிக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இந்த பென்டன் ஸ்டிக்கர் செம்மையா இருக்கு, இதை எடுத்துருவோம். அம்மா நான் இந்த ஸ்டிக்கர் ஒன்று எடுத்திருக்கேம்மா. எவ்வளோ ஸ்டிக்கர் வாங்கினாலே உனக்கு ஸ்டிக்கர் மேல இருக்கிற ஆசை போகாது. சரி சரி அண்ணா போதும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் கவர்ல போட்டுருங்கண்ணா. சரிங்கம்மா, இதோ போட்டு கொடுத்துடுறேன். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுமா. இந்தாங்க 3 பேக் வந்திருக்கு, பிடிங்க. அண்ணா நான் நேத்தே உங்ககிட்ட கேலியோகிராஃபி பெண்ணு கேட்டிருந்தேன்ல, வந்துடுச்சா? நீயம்மா வந்துருச்சுமா, வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த செட்டு தான். சரி வாங்க பசங்களா போகலாம். இங்க பாருங்கம்மா, இது ஃபுல் செட்டா வரும். நீங்க கேட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த பாக்ஸ் 175 ருபீஸ் வரும். சரியா? ஓபன் பண்ணியே காமிச்சிடுறேன். நீங்க கேட்ட மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு மாடலும் இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை காட்டுறேன் பாருங்க. இது செட் ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் அந்த மாடலை எடுத்துட்டு வந்து தான் காமிக்கணும். இங்க பாத்துக்கிட்டீங்களா, 2 சைட்லயும் நீங்க கேட்ட மாதிரியே இருக்கா? ஓகேவா? இதுதான் நான் கேட்டேன். ஓகே ஓகே கொடுத்துருங்க. எவ்வளவு சொன்னீங்க? 175 ருபீஸ் சொன்னேன், 150 ருபீஸ் கொடுமா. ஓகேமா. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லாவே நடக்குது. அச்சுச்சோ, முன்னாடி வந்தவங்க கிட்ட காசே வாங்க மறந்துட்டேன். அச்சுச்சோ பசங்களா, இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு நம்ம காசு கொடுக்காம வந்துட்டோம், மறந்துட்டு. சரி சரி சீக்கிரமா வாங்க, திரும்ப அந்த கடைக்கு போயிட்டு காசை கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த அண்ணன் பாவம் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியல. நான் எப்படி மறந்தேன், எப்பவுமே கொடுத்துருவேனே, ஏதோ ஒரு ஞாபகத்துல எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணா ரொம்ப சாரிண்ணா, ஏதோ ஒரு ஞாபகத்துல காசு கொடுக்காம பொருள் எடுத்துட்டு போயிட்டேன். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கண்ணா. ஏமா, இப்பதான் எனக்கே ஞாபகம் வந்துருச்சு. நானும் உங்ககிட்ட முன்னாடியே எவ்வளோன்னு சொல்லியிருக்கணும், நானும் மறந்தே போயிட்டேன். நானும் கேட்டிருக்கணும், நான் உங்ககிட்ட கேட்காம மறந்துட்டு போனது என் மேலேயும் பெரிய தப்பு இருக்கு. ரொம்ப சாரிண்ணா. பில்ல மட்டும் 1000 ரூபாய் வந்துச்சுமா. பரவாயில்ல, வேற யாராவது இருந்தா அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. நீங்க திரும்ப வந்து என்கிட்ட சாரி வேற கேக்குறீங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. இந்தாங்கம்மா, இந்த 2 கிஃப்டையும் உங்க பசங்களுக்காக கொடுங்க. உங்க நல்ல நேர்மையான மனசுக்காக நான் இதை கிஃப்டா கொடுக்கறேன், வாங்கிக்கோங்கம்மா. ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் அதுக்காக நாங்கள் எப்பவும் யாரு காசையும் ஏமாத்திர மாட்டோம். என் பசங்களுக்கும் அதை சொல்லி தான் நான் வளர்க்குறேன். நம்மளே மறந்துட்டு வந்துட்டாலும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மற்றவங்க காசை கண்டிப்பாக கொடுத்துடணும், ஞாபகம் இருக்கும் போது. மற்றவங்க காசுக்கு எப்போவுமே நான் ஆசைப்படுறது இல்லைண்ணா. பசங்களா இந்தாங்க, அந்த அங்கிள் உங்களுக்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கோங்க. நாங்களும் இனிமே எப்பவும் இதே மாதிரி தாமா இருப்போம். மற்றவங்களோட காசை அவங்கவுங்க கிட்ட கரெக்டாக கொடுத்துருவோம், யார் காசையும் ஏமாற்ற மாட்டோம். சூப்பர் பசங்களா. சரி சரி வாங்க போகலாம்.